ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனாமீனா கிச்சன். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. யார் எடுத்தாலும் இப்போ முழங்கால் வலின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, முட்டி வலிக்குதுன்ட்டு. அந்த மாதிரி முட்டி வலிக்கிறவங்க இந்த மாதிரி சாம்பார் வைக்கிற அன்றைக்கி நம்ம பருப்பு வேகப்படும் போது குக்கரில் இந்த மாதிரி கொதித்து முறையாக வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த நுரையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா முட்டி வலி வராது. இது ஒரு டிப்ஸு தாங்க, இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய இருக்குது. போட வேண்டிய மருந்தெல்லாம் கூட மேலால் உள்ள அப்ளை பண்ணுறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பருப்பு சாப்பிட்ட அன்றைக்கி ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அந்த வலி இருக்காதுங்க. இந்த மாதிரி நுரையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வேகும் பருப்பு. இப்போ நான் எவ்வளோ நுரை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இந்த பருப்பு சாம்பார் சாப்பிடும்போது முட்டி வலிக்குதுங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கத்திரிக்காயெல்லாம் நறுக்கி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருப்போம். நார்மலாக சில பேர் சும்மாவே நறுக்கி வச்சுருப்பாங்க, நார்மல் தண்ணியிலையும் போட்டு வச்சுருப்பாங்க. அதை விட பெஸ்ட்டு என்னென்னா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனால் கூட, எவ்வளோ நேரம் ஆனாலுங்க, ஒரு 2 மணி நேரம் கிடையாது, எவ்வளோ நேரம் ஆனால் கூட கருத்து போகாதுங்க. அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சோன்னா கருக்கவே கருக்காதுங்க. நம்ம அரிசிக்கு கழுவுவோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் போட்டு வச்சிட்டோன்னா கருக்கவே கருக்காதுங்க. அடுத்து இந்த குளிர்காலத்தில் நிறைய பேருக்கு சளி, காய்ச்சல், இருமல், தொண்டை வலியெல்லாம் இருக்கும். அப்போ நம்ம தொண்டை வலி இருக்க டயத்தில் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதோட பின்பக்கம் மஞ்சள் எடுத்துக்கணுங்க, தூள் எடுத்து நம்ம தொண்டையில் குத்திக்காமல் கண்ணாடியை பார்த்துட்டு இந்த தொண்டை அந்த குழியில் கொஞ்சோண்டு இருக்குங்களே அந்த உள்நாக்கு, அதில் கொண்டே வச்சிடணுங்க. வச்சுட்டு வாயை மூடக்கூடாது. மூடாமல் கொஞ்சம் நேரம் வாஷ் பேஸில் போய் வாயை திறந்துருந்தோம்னா வெறும் வானீராக வடியும், எச்சியாக வடியும். அப்படி வடிஞ்சதுன்னா அந்த தொண்டை வலி கொஞ்சம் குறையுங்க. ஆனால் ஸ்பூனில் வைக்கும்போது கவனமாக வைக்கணும், தொண்டையில் குத்திக்காமல். இல்லைன்னா விரலால் எடுத்து வச்சோம்னா வைக்கலாம், ஆனால் வாந்தி வர மாதிரி இருக்கும். நம்ம இது கண்ணாடி பார்த்துக்கிட்டே அதை வச்சிடணுங்க. அவ்வளோதாங்க. வச்சிங்கன்னா தொண்டை வலி கம்மியாகுங்க. அதை செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ கத்திரிக்காயெல்லாம் வாங்கிட்டு வருவோம். நிறைய பேர் எந்த கத்திரிக்காய் வாங்கினாலும் ஓகே தாங்க. அப்படி வாங்கும்போது இந்த மாதிரி காம்பு பகுதியே அதிகமாக இருக்கணுங்க அந்த கத்திரிக்காயில். அந்த கத்திரிக்காய் தான் சூப்பராக நல்லா பிஞ்சு கத்திரிக்காய். இந்த மாதிரி காம்பே இல்லாத கத்திரிக்காய் வாங்கவே கூடாதுங்க. நான் கையில் காட்டுற பாருங்க, ரைட் சைடு காட்டுறது தாங்க. அந்த மாதிரி காம்பு இருக்கிறது மட்டும்தான் வாங்கணும். அதை விதையும் இருக்காது உள்ளுக்குள்ளே. இந்த மாதிரி விதை கம்மியாக பாவாடைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே காம்புக்கு பேர். அந்த மாதிரி வாங்கினோன்னா உள்ளே விதை இருக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ உருளைக்கிழங்கு நான் நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் கறக்கக்கூடாது. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இந்த மாதிரி காய்கறி எந்த காய்கறியாக இருந்தாலும் ஓகே தாங்க. இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சோன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கருக்காதுங்க. அந்த ருசியும் அப்படியே இருக்கும். நம்ம மற்ற தண்ணியெலாம் போட்டால் அந்த ஒரு மாதிரி கருப்பு கலர் வந்துட்டால் ருசி மாறிடும், காயோட ருசி. இது அரிசி கலந்த தண்ணியில் போட்டு வச்சோன்னா கழனி தண்ணிம்பாங்க, அதில் போட்டு வச்சோன்னா ரொம்ப நேரத்துக்கு ருசி மாறாமல் கலரும் மாறாமல் இருக்குங்க. இப்போ கைப்படாமல் தேய்க்காமல் அகல் விளக்கு எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஏற்கனவே ஒரு டப்பில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அதில் விம் லிக்விடில் ஊற வச்சுருந்தேன். விளக்கெல்லாம் விம் லிக்விட் ஊற்றி தாங்க ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 hour. இப்போ திருப்பி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் விம் லிக்விட் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதுங்க. போட்டுட்டு தண்ணியை வச்சு அடுப்பில் கொதிக்க விடணுங்க. இந்த மாதிரி 2 டைம் பண்ணுறப்போ சுத்தமாக எண்ணெயே இருக்காது அந்த விளக்கில். பொங்கி ஊற்றிடுங்க, நம்ம விம் லிக்விட் போட்டதுனால பார்த்துக்கணும். இப்போ நான் எல்லாம் கொதிச்சிருச்சு. இப்போ நான் அதை கொதித்து விளக்கை எடுத்து பச்சை தண்ணிக்குள்ளே போடுறேங்க. அவ்வளோதாங்க. நம்ம கை வச்சு தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லை. நம்ம ஏற்கனவே ஒரு மரவையில் இந்த மாதிரி தண்ணி வச்சு ஒரு டப்பில் போட்டதுனால லிக்யூடில் இப்போ 2வது கொதிக்க வச்சதுனால சுத்தமாக ஒரு பொட்டு கூட எண்ணெய் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணிக்குள்ளே போட்டு கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணுங்க. அப்போ தான் பூசணம் புத்த மாதிரி வராமல் அடுத்த வருஷம் எடுக்கும்போது நீட்டாக அப்படியே சுத்தமாக இருக்கும் விளக்கு. இப்போ வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ அந்த தண்ணி சுடுதண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இந்த சிங்கில் ஊற்றி விட்டிங்கன்னா ஏதாவது பூச்சி, அழுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கரைஞ்சி போயிடுங்க. ஏன்னா விம் லிக்விடும் சுடுதண்ணியும் கலந்தது தான் அது. அப்படி ஊற்றும்போது சிங்கில் அடைப்பெலாம் இருந்தால் கூட போயிடும். இப்போ பாருங்கள், விளக்கு காட்டுறேன். ஒரு துளி கூட எண்ணெய் பிசுக்கே இருக்காதுங்க. இப்போ நிறைய பேர் சப்பாத்தி போட்டாங்கன்னா அது வட்டமாகவே வராது. இப்போ நான் வட்டமாக வரதுக்கான டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நமக்கு நேரே அது ஒரே இடம் நான் எடுக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்து போடணுங்க. அதே இடத்துல எடுத்து போட்டு தேய்ச்சிங்கன்னா தேய்க்க தெரியாதவங்க யார் தேய்ச்சாலுமே வட்டமாக வருங்க. நான் எடுக்கிறேன் பாருங்கள். நமக்கு எதிர் திசையில் எடுத்து ஒரே இடத்துல எடுக்கணுங்க. எல்லா பக்கமும் எடுக்கக்கூடாது. நான் ஒரே இடத்துல கை வைக்கிறேன் பாருங்கள். அப்படி எடுத்து போட்டு தேய்ச்சிங்கன்னா வட்டமாக வருங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வட்டமாக வரலாது அப்படி கொஞ்சம் கவலையாக இருக்க மாதிரி இருக்கும். சில பேர் கோணியாக தேய்க்கிறோமே அப்படின்னு கூட நினைப்பாங்க. எவ்வளோ நாள் தேய்ச்சாலும் சில பேருக்கு வரவே வராது வட்டமாக. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரே இடத்த பிடிச்சி எடுத்து போட்டு தேய்ச்சிங்கன்னா வட்டமாக ஈஸியாக வருங்க. உங்களுக்காக தான் மெதுவாக தேய்ச்சி காட்டுறேன், புரியணுன்றக்காக மெதுவாக தேய்ச்சி காட்டியிருக்கேங்க.
ஒரே இடத்த எடுத்து போட்டு தேய்ச்சிங்கன்னா அழகாக நீட்டாக வட்டமாக வந்துடுங்க. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம வீட்டில் குழம்பு, சட்னி, துவையல் எதாக இருந்தாலும் மிச்சப்பட்டுட்டா சுட வைப்போம். சுட வைக்கும்போது அடி பிடிச்சிரும். 2வது டேஸ்ட்டும் மாறிடுங்க. அந்த மாதிரி மாறாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் குழம்பு, துவையல் எதாக இருந்தாலும் சுட வச்சோன்னா அவ்வளோ சீக்கிரம் டேஸ்ட்டும் மாறாது, அடியும் பிடிக்காதுங்க. இப்போ பாருங்கள், ஸ்டவ்வு வந்து ஒரு பேப்பர் இருந்தால் போதுங்க, நியூஸ் பேப்பர் இருந்தால் போதும். வேறு எந்த பொருளும் தேவைப்படாதுங்க. எவ்வளோ எண்ணெய், அழுக்கு, பிசுக்கு எவ்வளோ இருந்தாலுமே போயிடும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். அது ஸ்டவ்வு பொங்கி ஊற்றுனது, கருகுனது எல்லாம். இப்போ இதுக்கு வந்து வீட்டில் உள்ள பவுட்ரு எடுத்திருக்கேங்க நான். இது எக்ஸ்பிரியான பவுட்ரு. இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கும். இல்லைன்னா கூட நார்மல் பவுட்ரு லைட்டாக தூவினா போதுங்க. தூவிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை நினச்சிட்டு தேய்க்கணுங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே பண்ண வேண்டாம். நியூஸ் பேப்பர் உங்களுக்கு அப்படி நினச்சிட்டு தேய்க்க வரல அப்படின்னா ஒரு பழைய துணி எடுத்துக்கலாங்க. பழைய துணியை நினச்சிட்டு நம்ம தொடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக நீட்டாக போயிடும். முதல்ல நியூஸ் பேப்பரை வச்சு தடவி விட்ருங்க பவுட்ரு எல்லா பக்கமும். தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு நல்லா க்ளீனாக தொடச்சிட்டிங்கன்னா போயிடுங்க. அந்த துணி வேஸ்ட்டு துணியாக தொடச்சிங்கன்னா தூக்கியே போட்டுடலாம். ஏன்னா ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்கும். அந்த துணியை நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் தடவி முடித்த உடனே ஒரு ஈர துணியை எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சிங்கன்னா நல்லா அழகாக வந்துடுங்க. வேறு எதுவும் நம்ம ஸ்க்ரப்பு வச்சு எதுவுமே தேய்க்க வேணாங்க. விம் லிக்விடு, ஸ்க்ரப்பரு எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி வேண்டாத கிளாத் ஒன்று எடுத்துகிட்டு அது தொடச்சா போதும். அப்படி பளபளன்னு வருது பாருங்கள். நான் துடைக்க ஒரே ஒரு கிளாத் மட்டுங்க, தூக்கி போடுற கிளாத்தாக இருக்கணும். ஏன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு துவைக்க முடியாது, தூக்கி தான் போடணும். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுப்பு துடைக்கிறது ஈஸிங்க, ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2 நிமிஷத்தில் துடைச்சிடலாங்க. அடுப்பு எவ்வளோ பிஸ்காக இருந்தாலும் துடைச்சிடலாம். இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோ வந்து கட் பண்ணவே இல்லை, உங்களுக்கு தெரியணுன்றக்காக. அது திருப்பி நினச்சிட்டு வந்து துடைக்க வேண்டியதாங்க, அவ்வளோதான். துடைச்சிட்டு திருப்பி நம்ம நியூஸ் பேப்பர் தான் போட போகிறோம். இதுக்கு நியூஸ் பேப்பர் தான் அதுக்கு மேலேயும் போட்டு அந்த ஈரத்தை துடைக்க போகிறோங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக அந்த கிளாத் வச்சு துடைச்சிட்டேன். இப்போ துடைச்சி முடித்த பிறகு திருப்பி வந்து நல்லா நியூஸ் பேப்பரை, ஈரமில்லாத நியூஸ் பேப்பர் எடுத்து துடைக்க வேண்டியதாங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நிறைய அந்த மாதிரி டிப்ஸ் வீடியோ எல்லாம் கொடுக்குறேங்க நான். வேறு என்ன வீடியோ வேணாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க. வேறு எந்த வீடியோ வேணும், என்ன மாதிரி டிப்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு ஒரு லைக் போடுங்க, அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நானே வீடியோ எடுத்து நானே தாங்க அப்லோட் பண்ணிட்டு வரேன். இப்போதைக்கு நான் பண்ணுறேன் நான். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா துடைச்சிடுங்க, அவ்வளோதாங்க. சிம்பிளாக இருக்கும். ஒரு பவுடரும் ஒரு நியூஸ் பேப்பரும் இருந்தால் போதும். வேறு எதுவுமே தேவையில்லைங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக செலவாகாது. இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் அடுப்பு துடைச்சி பாருங்கள். எண்ணெய் பிசுக்கே இருக்காதுங்க. அந்த பவுட்ரு போட்டு துடைக்கிறதுனால, நியூஸ் பேப்பரில் வச்சு துடைக்கிறனால எண்ணெய் பிசுக்கே இருக்காது. நீட்டாக இருக்கும் அடுப்பு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுப்பு பல விதமாக துடைக்கலாம். இது சிம்பிளான ஐடியாங்க நான் சொல்லியிருக்குது. நீட்டாகவே துடைச்சாச்சுங்க. அப்படி பளபளன்னு இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். புதுசு மாதிரி ஆகிடும். எண்ணெய் பிசுக்கே ஒரு துளி கூட இருக்காது. இப்போ வந்து ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அகல் விளக்கு வந்து இந்த மாதிரி நம்ம திரியை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சுட்டோன்னா புது விளக்கு மாதிரி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சுட்டங்க, உள்ள விளக்கும் கருத்து தாங்க மிச்சம். நல்லா கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அடுப்பில் வச்சு இப்படி சுட்ட பிறகு ரொம்ப கருப்பாயிடுச்சுங்க. இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தேங்க, சரியாக வரல எனக்கு. யாரும் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எனக்கு கருப்பாயிடுச்சுங்க. யாருக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. நான் சரி வரும், நம்ம புது விளக்கு மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி சுட்டு பார்த்தேங்க. ஆனால் வரல, ஃபுல்லாக கருப்பானதான் மிச்சம். கழுவிட்டு பார்த்தா ரொம்ப கண்ணங்கரேன்றது மாதிரி ஆயிடுச்சு. ஒரு விளக்கு வேஸ்ட்டானதான் மிச்சம். ஆனால் ஏற்றிக்கலாம், நம்ம கொசு வராமல் இருக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். அப்படி கருப்பாயிடுச்சுங்க. கலரு சிகப்பு கலரில் மாறும், சுட்ட கலரில் மாறும்னாங்க. ஆனால் மாறலைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.